கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நல்ல நாளிலே கூட ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். அப்படின்னா ஏசாயா 29:22 சொல்லுகிறது, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாக்கோப்பு யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய ஸ்தோத்திரம் மகன் ஈசாக்குடைய மகன் யாக்கோப்பு. யாக்கோப்புடைய சந்ததி யார் அப்படின்னா ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் தான் அந்த சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தர் அந்த யாக்கோப்புக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அப்படி சந்ததிக்கும் இன்றைய காலத்துல இந்த வசனத்தை கேட்கிற நமக்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்கிறதாகவே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் துயரங்களும் உங்க இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற உங்களுடைய சோதரம் வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்க முகம் ஒரு மறுமலர்ச்சியாக, உங்கள் முகம் ஒரு வெளிச்சமாக, உங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய தேவன் இன்றைய தினத்துல அதை மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு கூட இருப்போம். ஆண்டவராகிய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.